விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை என்பது சாதி ஒழிப்பு போராளி இமானுவேல் சாரனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அது சாதாரணமாக அந்த இடம் எப்படி கொடுத்தாங்க, சின்ன உடப்பு பகுதியைச் சேர்ந்த அங்கே இருக்கின்ற தேவேந்திரோல மக்கள் கொடுத்த இடம் தான் அந்த இடம். ஏர்போர்ட் விமான நிலையமே உருவாக்கப்பட்டதே தேவேந்திரோல மக்களுடைய இடத்துல தான் அந்த இடமே இருக்கு, அந்த விமான நிலையமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மாவீரன் சாதி ஒழிப்பு களத்திலே வீரச்சாவடைந்த தியாகி இமானுவேல் சாரனுடைய பெயரை வைப்பதுதான் சரியாக இருக்க முடியும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்று வைத்த கோரிக்கையில் நீண்ட காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கை. சாதி அமைப்புகள் சாதியவாதிகள் தொடர்ந்து வேற ஒரு பெயரை வைக்க சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாதி ஒழிப்பு களத்திலே வீரச்சாவடைந்த தியாகி இமானுவேல் சாரனுடைய படத்தை அங்கு வைக்க வேண்டும், பெயரை சூட்ட வேண்டும். அதே போல மதுரையில முழு உருவ வெண்கல சிலை மாவீரன் முக்கியமான இடத்துல எல்லா இடங்களையும் வேற சிலைகள் இருக்கு. அதே போல தியாகி இமானுவேல் சாரனுடைய சிலையை அங்கு நிறுவ வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை சூட்டணும் அப்படின்ற மாதிரி இது சம்பந்தமாக விடுதலை கட்சிகள் எதுவும் எதிர்ப்பு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள், சட்டப்பேரவையில் இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம் சொல்லி இருக்கிறாரு. நாங்கள் இந்த கோரிக்கையை வலிமைப்படுத்துவோம். சும்மா வர்ற இடத்துல போற இடத்துல பேசுறது இல்ல, எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல இமானுவேல் சாரனுடைய திருப்பெயரை அவர் பெயரை சட்டமன்றத்தில் முதல் உச்சரித்தது அவை குறிப்பில் ஏற்றியது விடுதலை சிறுத்தைகள் தான். தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க எந்த விதத்திலையும் ஒரு உதவி செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க பல கட்சியினர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதியவாதிகள் அல்லது சனாதனவாதிகள் தொடர்ந்து இந்த பரப்புரையை இந்த அவதூறை செய்து வருகிறார்கள். அந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் நின்று அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் நேரடியாக சென்று அந்த போராட்டத்தை முதலில் போய் ஆதரித்தார்கள். இதில் மிக முக்கியமானது சமூக நீதி கருத்தியல் அடிப்படையில், சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் தூய்மை பணி என்பது மல அல்றதுன்னு சொல்றாங்க. மல அல்ற தொழிலை பெர்மனன்ட் செய்யுங்க, நிரந்தரப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க. அப்படின்னா அது குலக்கல்வி அல்லது ஒரு சமூகம் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பார்வை, அது சனாதன பார்வை. விடுதலை சிறுத்தைகள் அந்த பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபடுறோம். நீங்க இடஒதுக்கீட்டை நிரப்புங்கன்னு சொல்றீங்க, இடபிள்யூஎஸ் பார்ப்பனர் உள்ளிட்ட உயர் சாதியினர் இடபிள்யூஎஸ் நிரப்புங்கன்றாங்க. ஏன் அந்த தூய்மை பணியாளர் பணியை மலாள்ற பணியை இடபிள்யூஎஸ் நிரப்ப வேண்டியதானே? மற்ற பிற்படுத்தப்பட்டவர் அந்த பணியை நிரப்ப வேண்டியதானே? விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை என்பது ஒரு சமூகமே அந்த பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. ஐரோப்பா கண்டங்கள்ல மற்ற இடங்கள்ல யூரோப்ல எல்லாம் அது நவீனமாக இயந்திரமயமாக்கப்படுகிறது. மலம் அல்ற தொழில் தூய்மை பணி என்பது இயந்திரமாக்கப்படுகிறது. இந்தியாவிலும் இயந்திரமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் வைத்த கோரிக்கை என்பது இயந்திரமயமாக்கப்படுகிறது. மலாள்ற தொழிலை நீங்க இவ்வளவு பேர் மலாளுங்கன்னா எப்படி அள்ளுவாங்க? யார் அள்ளுவாங்க? அன்னை கஸ்தூரி போன்றவர்கள், மற்ற மதுவண்டி போன்றவர்கள், சின்மயி போன்றவர்கள் அந்த தொழிலை போய் அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிச்சாங்களா? ஏன் அவங்க அள்ள வேண்டியதான அந்த வேலையா? ஏன் எங்களால சொல்றாங்க? இப்படி அள்ளுங்கன்னு சொல்றது, இந்த தொழிலை நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்றது சனாதனவாதிகள், சாதியவாதிகள், சாதிய வெறியர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையிலும் மாவீரன் இமானுவேல் சாரன் பார்வையிலும் செயல்படக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை என்பது மாறுபட்ட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்.